ஸ்டூடெண்ட்ஸ், நம்மளோட காமர்ஸ் எக்ஸ்ப்ளோரர் மீடியா சேனலில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸுக்கெல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற லிஸ்ட்டு தான் இது. இந்த சப்ஜெக்டுக்குரிய வீடியோஸ்க்கு லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஓகே, ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங், கார்ப்பரேட் அக்கௌண்டிங், மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங், காஸ்ட் அக்கௌண்டிங், இந்த எல்லா சப்ஜெக்ட்டுக்குமாய் ப்ளேலிஸ்ட்டும் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ப்ளேலிஸ்ட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் செக் பண்ணிக்கோங்க. வணக்கம். இன்றைக்கி நம்ம இன்கம் டேக்ஸ் லா அண்ட் ப்ராக்டிஸ் சப்ஜெக்டில் இன்கம் ஃப்ரம் சேலரி சாப்டரில் சேலரி இன்கம் கேல்குலேட் பண்ணுறதுக்குரிய ஃபார்மேட் எப்படி இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த சேலரி ஹெட்டிங்கில் இருக்கக்கூடிய அலவன்சஸ், பெர்குசைட்ஸ், ப்ராஃபிட் இன் லியூ ஆஃப் சேலரி, இதுக்கெல்லாம் மீனிங்கும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இன்கம் ஃப்ரம் சேலரி ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணுறதுக்கு இந்த தியரி போர்ஷன் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இன்கம் ஃப்ரம் சேலரியில் பார்ட் 1 வீடியோ நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒருவேளை அந்த வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தால் உங்களுக்காக அந்த வீடியோக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம ரிசீப்ட்ஸ் இன்க்ளூடட் அண்டர் சேலரிஸ் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஒரு எம்ப்ளாயி சேலரி மட்டும்தான் ரிசீவ் பண்ணுவாரா, அந்த சேலரி மட்டும்தான் அவரோட இன்கம் கேல்குலேஷனுக்கு வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஓகே, ஒரு எம்ப்ளாயி வேறு என்னெல்லாம் ரிசீவ் பண்ணுறாரு எம்ப்ளாயர்கிட்ட இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வேஜஸாக இருக்கலாம், பென்ஷனாக இருக்கலாம். ஓகே, ஸோ பென்ஷனுக்கு உங்களுக்கே மீனிங் தெரியும் இல்லையா, அவர் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் எம்ப்ளாயர் அவருக்கு கொடுக்கக்கூடிய பணம். ஓகே, கிராஜுவேட்டி அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு எம்ப்ளாயி ஒரு ஆர்கனைசேஷனில் நிறைய வருஷம் சர்வீஸ் பண்ணியிருப்பார். ஓகே, அந்த மாதிரி சர்வீஸ் பண்ணதுக்காக எம்ப்ளாயர் கொடுக்கக்கூடிய ஒரு அமௌண்ட்டை தான் நம்ம கிராஜுவேட்டி அப்படின்னு சொல்லுவோம். சேலரி, அட்வான்ஸ் சேலரி ரிசீவ் பண்ணியிருக்கலாம், லீவ் சேலரி ரிசீவ் பண்ணியிருக்கலாம். பார்த்தீங்கன்னா அப்போ ஒரு எம்ப்ளாயிக்கு சேலரி மட்டும் கிடைக்கல எம்ப்ளாயர்கிட்ட இருந்து, வேறு என்னென்ன ரிசீப்டெல்லாம் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வேஜஸ், annuity or pension, gratuity, fees, commission, perquisite, profit in lieu of salary or in addition to any salary or wages, any advance salary, leave salary, participating in recognized provident fund, remuneration for additional funds. இது எல்லாமே ஒரு எம்ப்ளாயர் கிட்ட இருந்து ரிசீவ் பண்ணக்கூடிய ஒரு ஃபார்ம் ஆஃப் சேலரி. ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் சேலரி அப்படின்றதுல இன்க்ளூட் ஆகும் அப்படின்றது தான் ரிசீப்ட்ஸ் இன்க்ளூடட் அண்டர் சேலரிஸ். இது செக்ஷன் 17ல் நமக்கு இன்கம் டேக்ஸ் ஆக்டில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்து இப்போ நம்ம சேலரி இன்கம் கேல்குலேட் பண்ணுறதுக்கு ஃபார்மேட் இருக்குது அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த ஃபார்மேட்டை பார்க்குறதுக்கு முந்தி ஃபஸ்ட்டு நம்ம இந்த சார்ட்டை புரிஞ்சுக்கலாம். இந்த சார்ட்டை புரிஞ்சுக்கிட்டாலே உங்களுக்கு என்ன பண்ண முடியும், ஈஸியாக ஃபார்மேட்டை தெரிஞ்சுக்க முடியும். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இன்கம் டேக்ஸ் ஆக்டோட 15, 16, 17 இந்த 3 செக்ஷனில் தான் இந்த சேலரி ஹெட்டிங் கவர் ஆகுது. ஓகே, செக்ஷன் 17(1)ல் சேலரி என்னென்ன சேலரி அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதுதான் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா. சேலரி அப்படின்றது சேலரி மட்டும் கிடையாது, ஒரு எம்ப்ளாயி ரிசீவ் பண்ணக்கூடிய வேஜஸாக இருக்கலாம், கிராஜுவேட்டியாக இருக்கலாம், பென்ஷனாக இருக்கலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் செக்ஷன் 17(1)ல் கவர் ஆகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி ரிசீவ் பண்ணக்கூடிய அலவன்சஸ், பெர்குசைட்ஸ், ப்ராஃபிட் இன் லியூ ஆஃப் சேலரி, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு கிராஸ் சேலரி கிடைக்கும். ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கிராஸ் சேலரியிலேருந்து நம்ம சில டிடக்ஷன்ஸ் பண்ணணும். அந்த டிடக்ஷன்ஸோட செக்ஷன்ஸை தான் இந்த சார்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஓகே, என்டர்டெயின்மெண்ட் அலவன்ஸ் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 16(2)ல் கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 16(1)A. ஓகே, ப்ரொஃபஷனல் டேக்ஸ் செக்ஷன் 16(3). ஓகே, ஸோ இந்த 3 டிடக்ஷனும் பண்ணினா தான் நெட் சேலரி இன்கம் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, இப்போ இந்த சார்ட்டை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா. சேலரி இன்கம் கேல்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்மேட்டை தெரிஞ்சுக்கலாம். ரொம்பவே ஈஸியான ஃபார்மேட் தான். ஆனால் இந்த ஒவ்வொரு ஹெட்டிங்கும் இருக்குது இல்லையா, சேலரி, அலவன்ஸ், பெர்குசைட், ப்ராஃபிட் இன் லியூ ஆஃப் சேலரி, இதுக்குரிய ப்ரொவிஷன்ஸ் இந்த செக்ஷன்ஸில் கொடுத்துருப்பாங்க. அந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் உங்களால் ப்ராப்ளம் ஈஸியாக போட முடியும். ஓகே, எதெல்லாம் எக்ஸம்டட், எதெல்லாம் பார்ட்லி எக்ஸம்டட், இந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸ், ரூல்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம ஃபார்மேட் ஆஃப் இன்கம் அண்டர் த ஹெட் சேலரிஸ் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ நான் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி பேசிக் சேலரி, இந்த பேசிக் சேலரி தவிர ஒரு எம்ப்ளாயி ரிசீவ் பண்ணக்கூடிய போனஸ்,
கமிஷன், பெர்க், அலவன்சஸ், RPF contribution, retirement benefit, profit in lieu of salary, arrear of salary, advance salary இதெல்லாம் நம்ம எதில் பார்த்தோம்? அந்த சார்ட்லேயும் பார்த்தோம், அதே மாதிரி செக்ஷன் 17 ஆஃப் 1லேயும் பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த ரிசீப்ட்ஸ் எல்லாமே எம்ப்ளாயி ரிசீவ் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ரிசீப்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். உங்களுக்கு கிடைக்கக்கூடியது கிராஸ் சேலரி. ஓகே, ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னேன், கிராஸ் சேலரியிலேருந்து டிடக்ஷன்ஸ் பண்ணணும். என்னென்ன டிடக்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிடக்ஷன் ஃபஸ்ட்டு டிடக்ஷன் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு, ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன். ஓகே, ஸோ அடுத்து என்டர்டெயின்மெண்ட் அலவன்ஸ், ப்ரொஃபஷனல் டேக்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட், இது எல்லாத்தையுமே நீங்கள் கிராஸ் சேலரியிலேருந்து டிடக்ட் பண்ணதுக்கப்புறம் கிடைக்கக்கூடியது தான் டேக்ஸபிள் சேலரி. இந்த சேலரி இன்கமில் இருந்து தான் நம்ம டேக்ஸ் கேல்குலேட் பண்ணணும். சேலரி இன்கமோட ஃபார்மேட்டில் நம்ம அலவன்சஸ் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அலவன்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எம்ப்ளாயி ரிசீவ் பண்ணக்கூடிய கேஷ் பெனிஃபிட். ஓகே, ஸோ கேஷாக ரிசீவ் பண்ணுவார், ரெகுலர் பேசிஸில் ரிசீவ் பண்ணுவார். ஓகே, ஸோ இப்போ மந்த்லி சேலரியில் கண்டிப்பாக இந்த அலவன்ஸும் அவருக்கு ரெகுலராக என்னவாயிருக்கும், இன்க்ளூட் ஆகிருக்கும். ஒரு மந்த்து கொடுத்துட்டு இன்னொரு மந்த்து கொடுக்காம அந்த மாதிரிலாம் இருக்காது. ரெகுலர் பேசிஸில் ரிசீவ் பண்ணுவார். எதுக்காக ரிசீவ் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு மீட் சர்டைன் எக்ஸ்பென்சஸ். ஓகே, ஒரு குறிப்பிட்ட செலவை மீட் பண்ணுறதுக்காக அவருக்கு கொடுக்கக்கூடிய அந்த கேஷ் பேமெண்ட்டை தான் என்ன சொல்வோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அலவன்சஸ் அப்படின்னு சொல்வோம். ஓகே, ஸோ இதுக்கு உதாரணம் சொன்னால் உங்களுக்கு நல்லாவே புரியும். பார்த்தீங்க அப்படின்னா ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், இந்த பேர்லேயே உங்களுக்கு தெரியுது. ஒரு எம்ப்ளாயி ஹவுஸ் ரெண்ட் பே பண்ணுறதுக்காக அந்த பர்டிகுலர் எக்ஸ்பென்சஸை மீட் பண்ணுறதுக்காக கேஷ் கொடுப்பாங்க. அவரோட சேலரி இன்கம்லேயே அது என்னவாக இருக்கும், இன்க்ளூட் ஆகிருக்கும். பேசிக் சேலரி போக ஹெச்ஆர்ஏ அப்படின்னு இருக்கும். ஸோ ஒவ்வொரு மந்த்தும் இந்த ஹெச்ஆர்ஏ அவரோட சேலரியில் இன்க்ளூட் ஆகும். சம்டைம்ஸ் வந்து எஜுகேஷன் அலவன்ஸ் கொடுப்பாங்க. எஜுகேஷன் அலவன்ஸ் எதுக்காகனா, டு மீட் எஜுகேஷன் எக்ஸ்பென்சஸ். எம்ப்ளாயி வந்து எஜுகேஷன் எக்ஸ்பென்சஸை மீட் பண்ணுறதுக்கு. சில எம்ப்ளாயீஸ்க்கு மெடிக்கல் அலவன்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ எந்த அலவன்ஸ் வேணும்னாலும் அது வந்து அந்த ஆர்கனைசேஷன் டிசைட் பண்ணுறது தான். பட் அலவன்ஸ் அப்படின்றது என்னென்னா, அது வந்து கேஷ் பேமெண்ட் டு மீட் சர்டைன் எக்ஸ்பென்சஸ். ஓகே, அலவன்சஸ்லேயே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அலவன்சஸ் இருக்குது. நம்மளோட இன்கம் டேக்ஸ் ஆக்டில் பார்த்தீங்க அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் அலவன்சஸ் என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த டைப்ஸ் ஆஃப் அலவன்சஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இன்கம் டேக்ஸுக்கு நம்ம எந்த மாதிரி புரிஞ்சுக்கணுன்னா, எதெல்லாம் ஃபுல்லி எக்ஸம்டட் அலவன்சஸ்னு தெரிஞ்சுக்கணும், எதெல்லாம் ஃபுல்லி டேக்ஸபிள் அலவன்ஸ், எதெல்லாம் பார்ஷியலி டேக்ஸபிள் அலவன்ஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஓகே, நான் ரெஃபர் பண்ணுற புக்கு பார்த்தீங்கன்னா டிஎஸ் ரெட்டி புக்கு. ஓகேவா? ஸோ இந்த புக்கில் பார்த்தீங்கன்னா இந்த அலவன்சஸ் எல்லாம் உங்களுக்கு பேஜ் நம்பர் 5.12 கொடுத்துருக்காங்க, ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ எதெல்லாம் ஃபுல்லி எக்ஸம்டட் அலவன்சஸ் அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அலவன்சஸ் டு கவர்மெண்ட் எம்ப்ளாயி ரெண்டரிங் சர்வீஸ் அவுட் சைடு இந்தியா. கவர்மெண்ட் எம்ப்ளாயி அவுட் சைடு இந்தியாவில் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணியிருந்தால் அந்த அலவன்ஸ் வந்து ஃபுல்லி எக்ஸம்டட். ஓகே, இன்சைடு இந்தியாவில்னா எக்ஸம்ஷன் கிடையாது. அவுட் சைடு இந்தியாவில் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணியிருந்தால் ஃபுல்லி எக்ஸம்டட் அலவன்ஸ். அடுத்து ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் கிராண்டட் டு ஜட்ஜஸ் ஆஃப் ஹை கோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட் ஜட்ஜஸ் ரிசீவ் பண்ணக்கூடிய ஹவுஸ் ரெண்ட் அலவன்சஸ் ஃபுல்லி எக்ஸம்டட். அடுத்து பார்த்தீங்கன்னா சம்ச்சுவரி அலவன்ஸ் கிவன் டு ஹை கோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ். ஓகே, இந்த அலவன்ஸஸுமே இப்போ ஹை கோர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் ரிசீவ் பண்ணினாங்கன்னா ஃபுல்லி எக்ஸம்டட். அலவன்சஸ் ரிசீவ்டு பை எம்ப்ளாயி ஆஃப் UNO. ஓகே, ஸோ இது நம்ம கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சேலரியிலேயே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா எதெல்லாம் ஃபுல்லி டேக்ஸபிள் அலவன்ஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். DA, CCA, மெடிக்கல் அலவன்ஸ், லஞ்ச் அலவன்ஸ், ஓவர் டைம் அலவன்ஸ், சர்வெண்ட் அலவன்ஸ், ஃபேமிலி அலவன்ஸ், டிஃபன் அலவன்ஸ், வார்டன் அலவன்ஸ், டெபுடேஷன் அலவன்ஸ், நான் ப்ராக்டிசிங் அலவன்ஸ், ப்ராஜெக்ட் அலவன்ஸ், டாக் அலவன்ஸ், கேபிட்டல் காம்பன்சேட்டரி அலவன்ஸ், மேரேஜ் அலவன்ஸ், வாட்டர் அண்ட் எலக்ட்ரிசிட்டி அலவன்ஸ், என்டர்டெயின்மெண்ட் அலவன்ஸ் ஆஃப் ஃபார் நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ். இந்த என்டர்டெயின்மெண்ட் அலவன்ஸை மட்டும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது வந்து ஃபுல்லி டேக்ஸபிள் ஃபார் நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ். ஓகே, ஸோ அப்போ கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்டர்டெயின்மெண்ட் அலவன்ஸ் வந்து பார்ஷியலி டேக்ஸபிள்.
கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு பார்ட்லி டேக்ஸபிள், நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு ஃபுல்லி டேக்ஸபிள். இது நீங்கள் மறக்கக்கூடாது. நம்ம டிடக்ஷன்ஸில் பார்த்தோம் இல்லையா, என்டர்டெயின்மெண்ட் அலவன்ஸ் டிடக்ஷன்ஸில் இப்போ ஃபார்மேட்டில் டிஸ்கஸ் பண்ணும்போது பார்த்தோம் இல்லையா, மறந்துடக்கூடாது. பார்ஷியலி டேக்ஸபிள் அலவன்ஸில் ஹெச்ஆர்ஏ கொடுத்துருக்காங்க. ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், எஜுகேஷன் அலவன்ஸ், ஹெல்பர் அலவன்ஸ், யூனிஃபார்ம் அலவன்ஸ், அகாடமிக் ரிசர்ச் அலவன்ஸ், கன்வேயன்ஸ் அலவன்ஸ், ட்ராவலிங் அலவன்ஸ், டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ், ஸ்பெஷல் அலவன்ஸ், அலவன்ஸ் ஃபார் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் எம்ப்ளாயீஸ், டெய்லி அலவன்ஸ். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பார்ஷியலி டேக்ஸபிள். கண்டிப்பாக இந்த சார்ட்டை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அப்போ தான் ப்ராப்ளம் போடும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ அடுத்து நம்மளோட ஃபார்மேட்டில் நம்ம என்ன படித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர்கோசைட்ஸ். ஓகே, ரிசீட்ஸில் இன்க்ளூடட் அண்டர் சேலரிஸில் பெர்கோசைட்ஸ் இருந்தது, ஃபார்மேட்லேயும் இருந்தது இல்லையா. ஸோ இந்த பெர்கோசைட்ஸுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனி பெனிஃபிட் அட்டாச்டு டு ஆஃபீஸ் ஆர் பொசிஷன் இன் அடிஷன் டு சேலரி ஆர் வேஜஸ். ஓகே, இதுவும் சேலரியை விட அடிஷனாக தான் கொடுக்குறாங்க எம்ப்ளாயிக்கு, ஒரு அடிஷ்னல் பெனிஃபிட். எதுக்காக இந்த அடிஷ்னல் பெனிஃபிட் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட பொசிஷனுக்கு. ஓகேவா, ஸோ அவர் ஒரு நல்ல பொசிஷன் அங்கே வந்து ஹோல்ட் பண்ணியிருப்பார், அண்ட் அந்த அவரோட பொசிஷனுக்கு கண்டிப்பாக அந்த பெனிஃபிட்டை அவங்க என்ன பண்ணணும், கொடுத்து தான் ஆகணும். அது வந்து அவங்களோட ஆர்கனைசேஷனோட சம்மந்தப்பட்ட விஷயம், அதனால அதை எம்ப்ளாயிக்கு அந்த பெனிஃபிட்டை கொடுப்பாங்க. அதை தான் நம்ம பெர்கோசைட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பெர்கோசைட்டோட மீனிங்கை ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பெனி கார். ஓகே, ரொம்ப நல்ல ஹையஸ்ட் பொசிஷனில் இருக்காங்க அந்த எம்ப்ளாயி வந்து அவங்க ஆர்கனைசேஷனை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க அப்படின்னும் போது அவங்க வந்து காரில் போய் வந்தால் தான் அது ஆர்கனைசேஷனுக்கு வந்து ஒரு ப்ரிவிலேஜாக இருக்கும். அப்படின்னா அந்த எம்ப்ளாயிக்கு கார் ஃபெசிலிட்டி ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஃபியூயல் ரீஇம்பர்ஸ்மெண்ட் சம்டைம் இல்லை, எம்ப்ளாயி கிட்ட கார் இருக்குது அப்படின்னா ஃபியூயல் ரீஇம்பர்ஸ்மெண்ட் கொடுத்துடுவாங்க. ஓகே, சம்டைம்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன், மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ், கிரெடிட் கார்ட்ஸ், அக்கமடேஷன் ஸ்பான்சர்டு பை த கம்பெனி, இதெல்லாமும் கூட கொடுப்பாங்க. இது எல்லாமே பெர்கோசைட்ஸில் தான் இன்க்ளூட் ஆகும். எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ இப்போ இந்த பெர்கோசைட்ஸோட டெஃபினிஷன் பார்த்தீங்க அப்படின்னா செக்ஷன் 17 ஆஃப் 2 இன்கம் டேக்ஸ் ஆக்டில் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. என்ன டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள், வேல்யூ ஆஃப் ரெண்ட் ஃப்ரீ ஆர் கன்செஷனல் ரெண்ட் அக்கமடேஷன் ப்ரொவைடட் பை த எம்ப்ளாயர். எம்ப்ளாயி வந்து ரெண்ட் ஃப்ரீ அக்கமடேஷன் கொடுக்குறாரு, இல்லை கன்செஷனல் ரெண்ட் அக்கமடேஷன், அதாவது ரெண்டில் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணுறாங்க. ஓகே, ஒரு டிடக்ஷன் கொடுக்குறாங்க, அது வந்து பெர்கோசைட்ஸில் தான் சேரும். எதுக்காக இந்த டிடக்ஷன் கொடுக்குறாங்க, எதுக்காக ரெண்ட்டு ஃப்ரீ கொடுக்குறாங்கன்னா அவரோட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்க வந்து அந்த ரெண்ட் ஃப்ரீ அக்கமடேஷன் கொடுக்கறது வந்து அவங்களுக்கு ஒரு ப்ரிவிலேஜ் அப்படின்றதுனால கொடுக்குறாங்க. ஸோ பெர்கோசைட்ஸ். ஓகே, எனி சம் பெய்டு பை த எம்ப்ளாயர் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ஆப்ளிகேஷன் விச் வாஸ் ஆக்சுவலி பேயபிள் பை த அசஸி. ஓகே, ஸோ எம்ப்ளாயர் வந்து பே பண்ணுறாரு இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ஆப்ளிகேஷன். ஸோ ஆப்ளிகேஷன் அப்படின்னும் போது அவங்களோட ஆர்கனைசேஷனோட டியூட்டிஸை தான் எம்ப்ளாயி பெர்ஃபார்ம் பண்ணுறாரு, அசஸி பண்ணுறாரு, அதனால் அவருக்கு கொடுக்கக்கூடிய எனி சம் வந்து என்னது பெர்கோசைட். எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம் இல்லையா, ஃபியூயல் ரீஇம்பர்ஸ்மெண்ட் அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா, அதுதான் எக்ஸாம்பிள். வேல்யூ ஆஃப் எனி பெனிஃபிட் அமென்டிட்டி கிராண்டட் ஃப்ரீ ஆர் அட் கன்செஷனல் ரேட் டு ஸ்பெசிஃபைடு எம்ப்ளாயீஸ். பெர்கோசைட்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கொடுக்கக்கூடிய அடிஷ்னல் பெனிஃபிட் எல்லாம் எல்லாருக்கும்லாம் கொடுத்துட மாட்டாங்க. ஓகேவா, ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபைடு எம்ப்ளாயீஸ், எதனால் ஸ்பெசிஃபைடு எம்ப்ளாயீஸ்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே ஹோல்டு த பொசிஷன், ஒரு நல்ல பொசிஷன் அவங்களோட கம்பெனியில் இருக்குது, அதனால் அந்த ஸ்பெசிஃபைடு எம்ப்ளாயீஸ்க்கு மட்டும் கொடுக்குறாங்கன்னா தான் பெர்கோசைட்ஸ். எல்லா எம்ப்ளாயீஸ்க்கும் கொடுக்குறத பெர்கோசைட்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ டெஃபினிஷனில் உங்களுக்கு இப்போ கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா த வேல்யூ ஆஃப் எனி ஸ்பெசிஃபைடு செக்யூரிட்டி ஆர் ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸ் allotted or transferred directly or indirectly by the employer, former employer, free of cost or at concessional rate to the assessee. ஒரு எம்ப்ளாயிக்கு எம்ப்ளாயர் வந்து செக்யூரிட்டிஸ்னால் என்னது, ஷேர்ஸ், டிபென்ச்சர்ஸ் இல்லையா, அதையோ இல்லை ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸையோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு எம்ப்ளாயர் எம்ப்ளாயிக்கு. ஓகே, அட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அப்படின்னா அதுவுமே பெர்கோசைட்ஸ் தான். ஓகே,
டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பெர்கசைட்ஸ் இருக்குது. எப்படி அலவன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா டேக்ஸபிள், பார்ட்லி டேக்ஸபிள் அந்த மாதிரி பார்த்தோமோ அதே போல் பெர்கசைட்ஸ்லேயுமே வந்து அதோட டைப்ஸை பிரித்து கொடுத்துருக்காங்க. எப்படி பிரிச்சுருக்காங்க பாருங்கள். taxable perquisites for both unspecified employees and specified employees. அடுத்து பார்த்தீங்கன்னா taxable perquisites for specified employees, tax free perquisites for both specified and unspecified employees. ஸோ பெர்கசைட்ஸில் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயீஸை 2 கேட்டகரியாக பிரிச்சுருக்காங்க, ஸ்பெசிஃபைடு அன்ஸ்பெசிஃபைடு. ஃபஸ்ட்டு டைப்பில் பார்த்தீங்கன்னா 2 பேருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் டைப்பில் ஸ்பெசிஃபைடு மட்டும் கொடுத்துருக்காங்க. கடைசியாக இருக்கக்கூடியது டேக்ஸ் ஃப்ரீ ஃபார் போத் ஸ்பெசிஃபைடு அண்ட் அன்ஸ்பெசிஃபைடு. இது பார்த்திங்கன்னா நம்ம ப்ராப்ளம் போடும்போது என்னென்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஓகே, அடுத்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் இன் லியூ ஆஃப் சேலரி என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம். செக்ஷன் 17 ஆஃப் 3ல் இன்கம் டேக்ஸ் ஆக்டில் கவர் ஆகிருக்கு. ப்ராஃபிட் இன் லியூ ஆஃப் சேலரி அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலரி தவிர எம்ப்ளாயி ரிசீவ் பண்ணக்கூடிய ப்ராஃபிட். ஓகே, அதுதான் ப்ராஃபிட் இன் லியூ ஆஃப் சேலரி. ஸோ எதெல்லாம் ப்ராஃபிட் இன் லியூ ஆஃப் சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்பன்சேஷன் ஃபார் லாஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட். ஒரு எம்ப்ளாயி வந்து அவரோட வேலையை விட்டுடுறாரு, அதாவது அவர் வேலையை விட்டு எடுத்துடுறாங்க. ஓகே, அப்போ அவருக்கு அந்த வேலை போயிடுச்சு அப்படின்றதுக்காக எம்ப்ளாயர் வந்து என்ன பண்ணுறாரு, அவருக்கு ஒரு காம்பன்சேஷன் அமௌண்ட் பே பண்ணுறாரு அப்படின்னா அந்த அமௌண்ட் வந்து ப்ராஃபிட் இன் லியூ ஆஃப் சேலரி. ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா காம்பன்சேஷன் ரிசீவ்டு ஃப்ரம் எம்ப்ளாயர் இன் கனெக்ஷன் வித் மாடிஃபிகேஷன் ஆஃப் டேர்ம்ஸ். ஓகே, அதாவது எம்ப்ளாயி வந்து எம்ப்ளாயரோட இந்த எம்ப்ளாய்மெண்ட்டுக்காக என்ன பண்ணியிருப்பாங்க, அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க இல்லையா. ஸோ அதில் வந்து அவங்களோட கண்டிஷன்ஸ், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் இருக்கும். அந்த அக்ரிமெண்ட்டில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது, மாடிஃபிகேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்காக என்ன பண்ணுவார் அப்படின்னா எம்ப்ளாயர் எம்ப்ளாயிக்கு என்ன பண்ணுவார், காம்பன்சேஷன் கொடுப்பாரு. அந்த காம்பன்சேஷன் ப்ராஃபிட் இன் லியூ ஆஃப் சேலரி. ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ஃப்ரம் எனி அன்ரெக்கக்னைஸ்டு ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர் அன்ரெக்கக்னைஸ்டு சூப்பர் ஆனுவேஷன் ஃபண்டு. ஓகே, ஸோ ஒரு எம்ப்ளாயி ரிசீவ் பண்ணக்கூடிய அன்ரெக்கக்னைஸ்டு ப்ராவிடென்ட் ஃபண்டில் இருந்தோ இல்லை சூப்பர் ஆனுவேஷன் ஃபண்டில் இருந்தோ ரிசீவ் பண்ணக்கூடிய பேமெண்ட். ஓகே, ஸோ எம்ப்ளாயர் அவருக்காக கொடுத்துருக்க அந்த ப்ராவிடென்ட் ஃபண்ட் அமௌண்ட்டு அது வந்து ப்ராஃபிட் இன் லியூ ஆஃப் சேலரி. அமௌண்ட் ரிசீவ்ட் அண்டர் கீ மேன் இன்சூரன்ஸ் பாலிசி. இந்த கீ மேன் இன்சூரன்ஸ் பாலிசி அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எம்ப்ளாயி அந்த ஆர்கனைசேஷனில் மெயினான ரோல் ப்ளே பண்ணுவார். ஓகே, ஸோ அவரோட ஜாப் வந்து ரொம்பவே முக்கியமான ஜாப். ஒருவேளை அவர் அந்த ஆர்கனைசேஷனில் இல்லை அப்படின்னா அது வந்து ஆர்கனைசேஷனுக்கு லாஸாக இருக்கும். ஓகே, அந்த லாஸை காம்பன்சேஷன் பண்ணுறதுக்காக எம்ப்ளாயர் என்ன பண்ணியிருப்பார், கீ மேன் இன்சூரன்ஸ் பாலிசி போட்டிருப்பார். ஸோ அப்போ அந்த இன்சூரன்ஸ் பாலிசியிலேருந்து கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டை எம்ப்ளாயிக்கு எம்ப்ளாயர் கொடுத்தா அதை வந்து நம்ம ப்ராஃபிட் இன் லியூ ஆஃப் சேலரி அப்படின்னு கன்சிடர் பண்ணணும். அடுத்து அமௌண்ட் ரிசீவ்டு பிஃபோர் ஜாயினிங் ஆர் ஆஃப்டர் செஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட். பிஃபோர் ஜாயினிங் த எம்ப்ளாய்மெண்ட் எப்படி மேம் ரிசீவ் பண்ணுவாங்க, எம்ப்ளாய்மெண்ட்டுக்கே போகலை எந்த அமௌண்ட்டை ரிசீவ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு கேம்பஸ் இன்டர்வியூலாம் ஒரு கம்பெனி ஆர்கனைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஜாயின் பண்ணுறதுக்கு முந்தி அவங்களோட எஜுகேஷனுக்காகவோ வேறு ஏதாவது பர்பஸ்க்காகவோ என்ன பண்ணுவாங்க, ஆர்கனைசேஷன் சம் அமௌண்ட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுதான் என்ன சொல்கிறாங்க, அமௌண்ட் ரிசீவ்டு பிஃபோர் ஜாயினிங். ஓகே, அண்ட் ஆஃப்டர் செஷன் ஆஃப் ஹிஸ் எம்ப்ளாய்மெண்ட் வித் தட் பர்சன். அதாவது எம்ப்ளாய்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறமும் சம் அமௌண்ட் வந்து பே பண்ணுறாங்க அப்படின்னா அதுதான் என்னது, ப்ராஃபிட் இன் லியூ ஆஃப் சேலரியில் எடுத்துக்கலாம். அடுத்து சேலரி ரிசீவ்டு ஃப்ரம் யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் இஸ் நாட் taxable in India. ஸோ சேலரி யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன்லேருந்து ரிசீவ் பண்ணியிருந்தா தட் இஸ் நாட் taxable in India. ஓகே, அடுத்த சேலரியில் நம்ம எதை பற்றிலாம் தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஜுவேட்டியோட மீனிங் தெரிஞ்சுக்கணும். கிராஜுவேட்டி அப்படின்றது ஒரு எம்ப்ளாயிக்கு கிடைக்கக்கூடிய ரிவார்டு. எதுக்கான ரிவார்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட மெரிட்டோரியஸ் சர்வீஸ். ஒரு ஆர்கனைசேஷனில் அவர் நிறைய வருஷம் என்ன பண்ணியிருப்பார், சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணியிருப்பார். அது வந்து அவரோட ரிட்டையர்மெண்ட் டைமில் இருக்கலாம். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா அவர் வேறு ஆர்கனைசேஷன் கூட போகலாம். பட் ஆனால் எம்ப்ளாய்மெண்ட்டை விட்டு போகிறாரு. ஆஃப்டர் என்ன பண்ணுறாரு,
நிறைய வருஷம் அங்கே சர்வீஸ் பண்ணதுக்கப்புறம் போகிறாரு அப்படின்னா அதுக்காக அவர் ரிசீவ் பண்ணக்கூடிய அமௌண்ட்டு எம்ப்ளாயர்கிட்டேருந்து ரிசீவ் பண்ணக்கூடிய அமௌண்ட்டு கிராஜுவேட்டி. ஸோ இதுக்கு கிராஜுவேட்டி ஆக்ட் அப்படின்னு ஒரு ஆக்டே இருக்குது. ஒரே ஆர்கனைசேஷனில் ஒரு எம்ப்ளாயி வந்து 5 இயர்ஸ்க்கு மேலே ஒர்க் பண்ணினா அவர் வந்து சர்வீஸ் விட்டு போகும்போது கண்டிப்பாக கிராஜுவேட்டி கொடுக்கணும் அப்படின்றது கிராஜுவேட்டி ஆக்டில் இருக்குது. அந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் தெரிஞ்சு நம்ம கிராஜுவேட்டி கால்குலேட் பண்ணணும். அடுத்து பென்ஷன். பென்ஷன் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி வந்து அவர் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் ரிசீவ் பண்ணக்கூடிய ஒரு மந்த்லி ரெகுலர் பேமெண்ட்டு தான் பென்ஷன். ப்ராவிடென்ட் ஃபண்டோட மீனிங் தெரிஞ்சுக்கலாம். ப்ராவிடென்ட் ஃபண்ட் அப்படின்றது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பல்சரி சேவிங்ஸ் ஆஃப் த எம்ப்ளாயி. ஒரு எம்ப்ளாயி வந்து அவரோட மந்த்லி சேலரியில் கம்பல்சரி சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக உங்களுக்கு சட்டப்படியே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆக்டே இருக்குது. ஓகே, ஸோ எல்லா எம்ப்ளாயீஸ்க்குமே பார்த்தீங்க அப்படின்னா கம்பல்சரி வந்து அவங்களோட சேலரியிலேருந்து ஒரு சேவிங்ஸ் அமௌண்ட் இந்த ப்ராவிடென்ட் ஃபண்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. ஓகே, எம்ப்ளாயியோட சேலரியிலேருந்து மட்டுமே கூட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. சில ஆர்கனைசேஷன்ஸ் எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷனும் இருக்கும், எம்ப்ளாயரும் வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை எம்ப்ளாயிக்காக இந்த ப்ராவிடென்ட் ஃபண்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. இதுதான் ப்ராவிடென்ட் ஃபண்ட் அப்படின்றது. அடுத்து நம்ம அந்த ஃபார்மேட்டில் டிஸ்கஸ் பண்ணினா கடைசி பார்ட்டை டிஸ்கஸ் பண்ணலாம். கடைசி பார்ட்டில் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிடக்ஷன்ஸ் இல்லையா? ஸோ என்னென்ன டிடக்ஷன்ஸ் அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 16 of 1. ஓகே, ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ₹50,000 அல்லது த டோட்டல் அமௌண்ட் ஆஃப் கிராஸ் சேலரி விச் எவர் இஸ் லெஸ். நம்ம ஃபார்மேட்டில் பார்த்தோம் இல்லையா, ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிடுவோம். நம்மளோட கிராஜுவேட்டி, பென்ஷன், அலவன்சஸ், பெர்கசைட்ஸ், ப்ராஃபிட் இன் லியூ ஆஃப் சேலரி எல்லாத்தையும் ஆட் பண்ணி கிடைக்கக்கூடியது தான் கிராஸ் சேலரி. அந்த கிராஸ் சேலரியவும் இந்த அமௌண்ட் 50,000ஐயும் கம்பேர் பண்ணணும். இதில் எது வந்து கம்மியாக இருக்கோ விச் எவர் இஸ் லெஸ் அதை வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் அந்த அமௌண்ட்டை டிடக்ட் பண்ணிடணும். அடுத்து என்டர்டெயின்மெண்ட் அலவன்ஸ். ஸோ என்டர்டெயின்மெண்ட் அலவன்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, இது வந்து அலோடு ஒன்லி டு கவர்மெண்ட் எம்ப்ளாயி. ஓகே, நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு இது வந்து ஃபுல்லி டேக்ஸபிள் என்டர்டெயின்மெண்ட் அலவன்ஸ் அப்படின்றது. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்டர்டெயின்மெண்ட் அலவன்ஸ் வந்து எக்ஸம்ஷன் வந்து அப் டு எ லிமிட் இருக்குது. அது நம்ம ப்ராப்ளம் போடும்போது பார்க்கலாம். ப்ரொஃபஷனல் டேக்ஸ் அண்டர் செக்ஷன் 16 of 3. ஓகே, ஸோ ப்ரொஃபஷனில் இருக்கவங்களுக்கு லோக்கல் அத்தாரிட்டிஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஜூரிஸ்டிகேஷனுக்குள்ளே அந்த ப்ரொஃபஷனல் டேக்ஸை ஏற்கனவே என்ன பண்ணிடுவாங்க, சேலரியில் டிடக்ட் பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ நமக்கு தேவை அப்படின்னா அந்த ப்ரொஃபஷனல் டேக்ஸில் கிளைம் பண்ணலாம், டிடக்ஷன் கிளைம் பண்ணலாம். ஓகே, ஸோ ஆல்ரெடி வந்து பே பண்ணியிருப்பாங்க ப்ரொஃபஷனல் டேக்ஸ், அதில் டிடக்ஷன் கிளைம் பண்ணுறது தான் இந்த ப்ரொஃபஷனல் டேக்ஸ். இன்னுமே இதை நம்ம என்ன பண்ணலாம், ப்ராப்ளம் எல்லாம் போட்டு பார்க்கும்போது தெளிவாக ப்ரீஃபாக டிஸ்கஸ் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா இந்த இன்கம் ஃப்ரம் சேலரி ஹெட்டிங்கில் சேலரி இன்கம் கேல்குலேட் பண்ணுறதுக்கு ஃபார்மேட்டை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதே போல் சேலரி சாப்டரில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான டேர்ம்ஸுக்கு மீனிங்கும் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இன்கம் ஃப்ரம் சேலரி சாப்டரில் வரக்கூடிய அடுத்தடுத்த வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நன்றி.